நம்ம போன வீடியோல ஃப்ரீ ஸ்குவாட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல அதோட ப்ரோக்ரஷன் பாபிள் பேக் ஸ்குவாட்ஸ் பார்க்க போறோம். பாபிள் பேக் ஸ்குவாட் கிங் ஆஃப் ஆல் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ், அதாவது மல்டிபிள் ஜாயின்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் மசில் குரூப் இதுல ஆக்டிவேட் ஆகுது. இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் ஃபங்க்ஷன், மசில் ஒர்க், எக்ஸிகியூஷன், ரெப் ரேஞ்ச் அண்ட் மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்குவாட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிப் எக்ஸ்டென்ஷன், நீ எக்ஸ்டென்ஷன், ஐசோமெட்ரிக் லம்பார் எக்ஸ்டென்ஷன். ஹிப் எக்ஸ்டென்ஷன்ல உங்களுக்கு glute and adductor ஒர்க் ஆகுது. நீ எக்ஸ்டென்ஷன்ல quadricep and isometric lumbar எக்ஸ்டென்ஷன்ல spinal erectors ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த ஒர்க் அவுட்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார் செட்டப். பாரை உங்க ஆர்ம்பிட் ஹைட்டுக்கு செட்டப் பண்ணுங்க. கை ரெண்டும் எவ்வளோ க்ளோஸா வைக்க முடியுமோ அவ்வளோ க்ளோஸா வச்சுக்கோங்க. நீஸை ஸ்லைட்டா பெண்ட் பண்ணி உங்க ஹெட்டை பாருக்கு முன்னாடி கொண்டு வந்துருங்க. பாரை அன்ட்ராக்ட் பண்றதுக்கு காலை கீழே புஷ் பண்ணி ஹிப்பை முன்னாடி தள்ளிடுங்க. 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு ஒரே லைன்ல 2 காலும் அலைன் பண்ணிக்கோங்க. டோஸை 15 to 45 டிகிரி வெளியே பாயிண்ட் பண்ணிக்கோங்க. 2 காலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் உங்க ஷோல்டருக்கும் கொஞ்சம் வெளியே இருக்கணும். ஸோ பாரை எப்படி அன்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பிரேசிங். இந்த ஸ்டெப்பில் 2 விஷயம் கவனிக்க போறீங்க. உங்கள் ஃபுட் ப்ரெஷர் ஈக்குவலாக ஹீல், டோ அண்ட் பிங்கி ஃபிங்கரில் போடணும். அண்ட் ப்ரீத் இன் பண்ணுறது. ப்ரீத் இன் பண்ணுறப்ப லங்ஸில் ப்ரீத் பண்ணாமல் டயஃப்ரமில் ப்ரீத் பண்ணணும். அதாவது ஸ்டொமக் ஏரியாவில் ப்ரீத் பண்ணணும். ப்ரீத் இன் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக போகிறோம், அதாவது டிசென்ட். நீயை ஸ்லைட்டாக முன்னாடி தள்ளி டோ போகிற டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணி கீழே போங்க. உங்கள் பார் சைடில் இருந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் கீழே போகணும். உங்கள் ஸ்குவாட் டெப்த்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி நீ லெவலில் இல்லை அதுக்கும் கீழே இருக்கணும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் லிஃப்ட். சின்ன பண்ணி கால் கீழே அழுத்தி ப்ரெஷர் கொடுத்து மேலே வாங்க. மேலே வரும்போது ப்ரீத் அவுட் பண்ணுங்க. ப்ரீத் அவுட் வாயால பண்ணணும். நெக்ஸ்ட் இதோட ரெப் ரேஞ்ச் பார்த்துடலாம். நீங்க ஹைப்பர்ட்ரோஃபி பண்றீங்களா இல்ல ஸ்ட்ரென்த் பில்டிங்க்கு பண்றீங்களான்னு பொறுத்து உங்க ரெப் ரேஞ்ச் அண்ட் வெயிட் மாறும். ஹைப்பர்ட்ரோஃபி உங்க டார்கெட்டா இருந்தா ஹெவி வெயிட் 5 to 10 ரெப் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் உங்க எய்மா இருந்தா ஹெவியர் வெயிட் 3 to 6 ரெப் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஸ்ட்ரென்த் இன்டர் ரிலேட்டட், அதனால 2த்துக்கு மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. இந்த ஒர்க் அவுட்டில் காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்வர்ட் பெண்ட் ஆகுறது. லாங் ஃபீமர் இருக்கிறவங்களுக்கு பாடி ஃபார்வர்ட் போக சான்சஸ் நிறைய இருக்கு, ஆனால் ரொம்ப ஃபார்வர்ட் போகக்கூடாது. செகண்ட், பாபிள் பாத் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாதது. இது ஓவர்லோட்னால வரலாம். அதை தவிர போன வீடியோவில் பார்த்த மாதிரி நீ கேவின் ஆறுது, ஹீல் ரேஸ் ஆறுது, இன்னும் சில மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீஸ் டோஸுக்கும் ஃபார்வர்ட் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக் லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இது உண்மை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் நீயை டோஸை தாண்ட விடாமல் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோவர் பேக் பெயின் வர சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோவில் அவ்வளோதான். அடுத்த ஒர்க் அவுட் வெனஸ்டேல